விதவிதமான ஆடை ஆபரணங்களுடன் உங்கள் பண்டிகை நாட்களை ஒளிமயமாக கொண்டாட ஸ்ரீநகரில் உள்ள வேலவன் ஸ்டோர்ஸுக்கு வாங்க. தினமலர்களுக்கு அன்பான வணக்கம். நம்மோடு இந்து மக்கள் கட்சியினுடைய தலைவர் திரு அர்ஜுன் சம்பத் இணைந்திருக்காங்க. சார் வணக்கம். உண்மையின் உரைகள் தினமலர் நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள், வாழ்த்துக்கள். கடந்த ஆட்சியில் நீங்கள் கோவில் நிலங்கள் மீட்பு இந்த மாதிரிலாம் நிறைய தொடர்ந்து போராடிட்டு இருந்தீங்க. ஆனால் இப்போது நீங்கள் பழனியில் அந்த 1 ஏக்கருக்கு மேலே உள்ள 100 கோடி மதிப்பான நிலம், உண்மையாகவே அதில் யார் மேலே தப்பு நீங்கள் சொல்கிறீங்க? கடந்த கால திமுக ஆட்சியின் பொழுதே தவறுகள் நிகழத் துவங்கிவிட்டன. அது 25 நம்முடைய கோயிலுக்கு சொந்தமான நிலம் என்று அறநிலையத்துறை அதை உரிமை கொண்டாடி மீட்டெடுத்து விட்டது. நீதிமன்ற தீர்ப்பின்படி மீட்டெடுத்ததோடு மட்டுமல்ல, அதுக்கு உரிமை கோரி சில பேர் அதை மோசடி செய்து பத்திரப்பதிவு செய்வதற்கு முயற்சித்தார்கள். ஆகவே பத்திரப்பதிவு துறைக்கும் அவர்கள் அறிவுறுத்தி இருக்கிறார்கள். இதெல்லாம் முன்பே நடந்தது. ஆனாலும் எப்படியாவது அந்த சொத்தை நீதிமன்றத்தின் மூலமாகவே அடைந்து விட வேண்டும் என்று அவங்க நீதிமன்றத்தில் போய் ஒரு உத்தரவு வாங்குறாங்க. அந்த பத்திரப்பதிவுக்கு இருந்த தடை இருக்கு இல்லையா, டாக்குமெண்ட் சரியாக இருந்தால் பதிவு பண்ணிக்கலாமே அப்படின்னு ஒரு உத்தரவு வாங்குறாங்க. அந்த உத்தரவை வச்சுக்கிட்டு இப்போ இந்த பீரியடில் நடந்தது. இந்த முயற்சிகள் எல்லாம் முன்னிருந்தே நடந்துகிட்டு இருக்குது. இப்போ இந்த பீரியட் நடக்கிறதுனா அந்த உத்தரவை வச்சுக்கிட்டு பத்திரப்பதிவு அதிகாரி அதை பத்திரப்பதிவு செய்து கொடுக்கிறார். அறநிலையத்துறை அதிகாரி இது பத்திரப்பதிவு செய்யக்கூடாதுன்னு கடிதம் அனுப்புகிறாரு. அப்புறம் அவர் அதிலிருந்து லீவில் போகிறாரு. அதிகாரிகள் இடமாற்றம் செய்யப்படுகிறார்கள். இது ஏதோ பேசி வச்சு சிஸ்டமேட்டிக்காக இதை செஞ்சுருக்கிறாங்க. இதில் தவறுகள் நீதித்துறையில் உத்தரவு வாங்கினது தவறு. இந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ் இதுக்கும் இந்த அரசுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கு? அப்படி ஒன்றும் பெருசாக இருக்கிற மாதிரி தெரியல. இந்த அரசு இந்த விஷயம் வெளிச்சத்துக்கு வந்த உடனே சரியான நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள். பத்திரப்பதிவுத்துறை அதிகாரி இதில் அறநிலையத்துறையில் புறையோடி போயிருக்கக்கூடிய ஊழல். அறநிலையத்துறை இப்படித்தான் பல நேரங்களில் நடந்து கொண்டு இருக்கிறது. அறநிலையத்துறை ஆணையராக இருந்த அவரே இப்போ பத்திரப்பதிவுத்துறை ஆணையராகவும் அவர் இருந்திருக்கிறார் இல்லைங்களா? அப்போ அவங்களுக்கெல்லாம் இது தெரியும். தெரியாமலாம் இது சும்மா இப்படியெல்லாம் உடனே பதிவு பண்ண முடியாதுங்க. இப்போ அரசு இப்போ விழித்து கொண்டு நடவடிக்கை எடுக்க ஆரம்பித்திருக்கிறது. இந்த சம்பந்தப்பட்ட அறநிலையத்துறை அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க. பத்திரப்பதிவுத்துறை அதை பதிவு செஞ்சவங்க மேலே சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இதில் எஃப்ஐஆர் பதிவு பண்ணியிருக்காங்க. நீதிமன்றத்துக்கும் இதை கொண்டு போயிருக்கிறாங்க. ஆக மொத்தம் கோவில் நிலம் மீட்கப்பட்டிருக்கிறது, பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. இதில் விஷயம் என்னென்னா, இவங்க மேலெல்லாம் கைது நடவடிக்கை இல்லை. இந்த கோவில் நிலத்தை குறைவான விலைக்கு பத்திரப்பதிவு பண்ணா பாருங்க, அவங்க இன்னும் கைது செய்யப்படலை. அல்லது அதுக்கு காரணமாக இருந்தாங்க பாருங்க, உறுதுணையாக இருந்தாங்க பாருங்க அறநிலையத்துறை அதிகாரிகள், அவங்களும் அதில் கைது செய்யப்படலை. பத்திரப்பதிவு பண்ணார் பாருங்க, அவரும் கைது செய்யப்படலை. என்னங்க, அவர் இப்போ ஆன்டிசிபேட் பெயில் மூவ் பண்ணியிருக்கிறாரு. ஆனால் மந்திரி அவர்களை விமர்சித்த மாண்புமிகு அறநிலையத்துறை அமைச்சர் அவர்களை விமர்சித்த காரணத்திற்காக அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஓகே, அவங்களெல்லாம் கைது பண்ணி உள்ளே போயிருக்கீங்க. இது கருத்து சுதந்திரங்கிற ஒரு கண்ணோட்டத்திலையும் பார்க்கலாம். ஒருவேளை அவர் மந்திரி அரசு குறித்து அவதூறு பரப்புவதாகவும் பார்க்கலாம். அது சட்டத்தின் போக்கில் விட்டுருவோம். ஆக மொத்தம் பழனியிலே கோயில் நில அபகரிப்பு நடைபெற்றிருக்கிறது. அது தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறது. அதுக்கு இந்த அரசாங்கத்துக்கு, அறநிலையத்துறை அமைச்சருக்கு நாம் நன்றியும் பாராட்டுகளையும் தெரிவித்துக்கொள்வோம். இந்த கடந்த 5 ஆண்டுகள் அப்படிங்கிறதுலேருந்து இப்போ ஸ்டார்டிங் பண்ணியிருக்குல்ல, அறநிலையத்துறையில் கடந்த 5 ஆண்டுகளில் தொடர்ந்து விமர்சனம் வச்சுட்டு இருந்தீங்க. இப்போ எப்படி இருக்குது இந்த 60 நாட்கள்? சார், இந்த 60 நாட்களில் நல்லது செய்யறதுக்கு அவங்க முயற்சி பண்ணுறாங்க. இன்னும் அவங்க முழுமையாக செயல்படணும். அப்போ தான் நமக்கு போக போகத்தானே தெரியும். இப்போ சட்டசபையில் நம்முடைய அறநிலையத்துறை அமைச்சர், மாண்புமிகு அமைச்சர் சொன்னார், கடந்த ஆட்சி காலத்தில் அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் கடந்த திராவிட மாடல் அரசில் அவர் பல ஒப்பந்தங்களை போட்டார். கோவிலுக்கு சொந்தமான நிலங்களில் கார் பார்க்கிங் கட்டுறது, மண்டபங்கள் கட்டுறது, வேறு பயன்களுக்கு அதை பயன்படுத்துறது, அப்படியான ஒரு 200க்கும் மேற்பட்ட ஒப்பந்தங்களை இந்த ஆட்சி ரத்து செய்திருக்கிறது. ரத்து செய்ததோடு மட்டுமல்ல, அந்த நீலகிரி, ஊட்டி அந்த பகுதியில் அந்த கார் பார்க்கிங், மல்டி கார், அதையும் அவங்க தடை செஞ்சுருக்கிறாங்க. அதே மாதிரி இதில் ஏதாவது ஊழல் முறைகேடுகள் நடைபெற்றிருந்தால் அதை நாங்கள் கடுமையான நடவடிக்கை எடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு சேகர்பாபு சட்டசபையிலையும் பதில் சொல்லியிருக்காரு. இது இப்போ இந்த மல்டி லெவல் கார் பார்க்கிங் நாங்கள் கட்டுறோம்னா கோயிலுக்கு வருவாய்க்காக நாங்கள் அதை கட்டுறோம். இந்த ப்ரொபோசலையும் இப்போ உங்களுக்கு எழுதி கொடுத்த அறநிலையத்துறை அதிகாரி தான் எனக்கு எழுதி கொடுத்தாருன்னு சொல்கிறாங்க. ஆக இந்த அரசாங்கம், குறிப்பாக இப்பொழுது இருக்கக்கூடிய அறநிலையத்துறை அமைச்சர்
இந்த கோவில் சொத்துக்களை மீட்பதிலும் பாதுகாப்பதிலும் அக்கறையோடு தான் நடந்து கொண்டிருக்கிறார் இதுவரை. அது கரூர் விவகாரத்தில் மட்டும் நமக்கு ஒரு சந்தேகம் எழும்புகிறது. கரூரில் வந்துங்க 1963 அது பெண்டிங் இருக்குது. அது இனாம் நிலமா கோயில் நிலமா? கோயில் நிலம் சாமி பேரில் பட்டா இருந்தால் அதை வந்து இன்னொருத்தருக்கு மாற்றி கொடுக்குது முடியாது. சட்டத்தில் வாடகைக்கு கொடுக்கலாம், பயன்பாட்டுக்கு கொடுக்கலாம், தரை வாடகை கொடுக்கலாம். திமுக அரசாங்க ஆட்சி காலத்தில் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, இந்த இனாம் நிலங்களை எல்லாம் அறநிலையத்துறை அதுக்கு சொந்தமான நிலங்கள்னு அவங்க பட்டியல் படுத்தி 0 பண்ணிட்டாங்க. அதுதான் அதை எதிர்த்து தொடர்ந்து அந்த பயனாளிகள் தொடர்ந்து போராடிக்கிட்டே இருக்காங்க. அது விவசாயிகள், வியாபாரிகள், இவங்கெல்லாம் போராடிக்கிட்டே இருக்காங்க. அந்த 63க்கு பிறகு அவங்க வந்து வாங்கின பட்டா, ரயத்வாரி பட்டா, அந்த பட்டாவை வந்து அவங்க விற்பனை அல்லது, ஏன்னா இதில் இன்னும் ஒரு முடிவு ஆகலை. அவங்களும் நீதிமன்றத்துக்கு போய் அவங்களுக்கான பட்டா அப்படின்னா அது நீதிமன்றம் அவங்களுக்கு கொடுத்துக்கலாம். அவங்க நீதிமன்றம் பெரிய அளவில் போனாங்களா என்னன்னு தெரியல. இது நிலுவையில் இருக்குது. இது வந்து நீண்ட காலமாக நம்முடைய அந்த பகுதி மக்கள், அந்த இனாம் நில அந்த குத்தகைதாரர்கள், அல்லது இப்போ நம்ம வந்து ஆக்கிரமிப்பாளருங்கிறோம், அவங்க குத்தகைதாரர்கள், நாங்கள் விவசாயிகள்னு சொல்கிறாங்க. அவங்க ஏற்கனவே இது சம்மந்தமாக எங்ககிட்டலாம் வந்து சந்தித்து பேசியிருக்காங்க. இது கோயில் நிலம் அல்ல அப்படிங்கிறத தெளிவுபடுத்தியிருக்காங்க. இப்படி ஒரு தவறான உத்தரவுனால நாங்கள் தலைமுறையாக அதாவது நாங்கள் பாதிக்கப்பட்ட அவங்க வந்து சேர்த்துக்கிட்டாங்க. ஹெச்ஆர்என்சி லேண்டை வந்து ஒரு பத்திரப்பதிவு பண்ணணும்னா முடியாது. கோயிலுக்கு சொந்தமான நிலத்தை, ஹெச்ஆர்எம்சிக்கு சொந்தமான நிலத்தை பத்திரப்பதிவு பண்ண முடியாது. அது வந்து இருக்கும், அதில் வந்து 0 வேல்யூ பண்ணி விட்டாங்க. அதிலிருந்து அதை நீக்கிறதுக்கு இவங்க பல போராட்டங்களை நடத்திட்டு இருக்கிறாங்க. இது வந்து நீதிமன்றத்தில் இருக்க வேண்டிய ஒரு விஷயம். இவ்வளவு நாளாக இது நடக்கலை. ஆனால் எம்ஆர் விஜயபாஸ்கர் அவர்கள் இந்த விஷயத்தில் ஏற்கனவே நாங்களும் தலையிட்டிருக்கிறோம். அந்த விவசாயிகளும் வந்து எங்ககிட்ட முறையிட்டிருக்கிறாங்க. அது சம்பந்தமான பல நேரங்களில் நாங்கள் அங்கே போயிருக்கிறோம். அப்போ அந்த நேரத்தில் வந்து அவங்க அந்த தரப்பையெல்லாம் வச்சு தெளிவுபடுத்திட்டு இருக்காங்க. அரசு ஒரு உத்தரவு பிறப்பிக்கணும் அப்படிங்கிறாங்க. இதில் அரசு ஒரு உத்தரவு பிறப்பிக்கணுங்கிற போது திமுக அரசு செய்யலை, அதிமுக அரசு செய்யலை. அதுக்கப்புறம் இப்போ வந்திருக்கக்கூடிய தாவேக்கா அரசாங்கம் அவங்க வந்து ஒரு முடிவு எடுத்துட்டாங்க. அவர் ஜோசப் விஜய் அங்கே மறுநாள் கரூரில் நிகழ்ச்சியில் கலந்துக்க போகிறாரு. அதுக்கு முந்தைய ஒரு 3-4 தினங்களுக்குள்ளாக எம்ஆர் விஜயபாஸ்கர் அதில் இணைகிறாரு. அவர் வந்து இந்த ஒரு வேண்டுகோளை அவங்க சார்பில் வைக்கிறாரு. இது அரசு உத்தரவு மூலமாக இன்றைக்கு இது வந்து நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதில் அவங்க அந்த தரப்பு மகிழ்ச்சி அடைஞ்சிருக்கிறாங்க. ஆனால் கோவில் சொத்துக்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற அந்த விஷயத்தில் தீவிரமாக இருக்கக்கூடிய நாங்கள், அது இனாம் நிலமா அல்லது அது வந்து பட்டா நிலமா அல்லது கோயிலுக்கு சொந்தமான நிலமா, இந்த விஷயங்கள் எங்கே தீர்மானிக்கணும்னா அறநிலையத்துறை, அரசாங்கம் இதெல்லாம் யார் பக்கம் நிற்கணும்னா கோயில் பக்கம் தான் நிற்கணும். நின்று நீதிமன்றத்தில் வழக்கு இவங்ககிட்ட இருக்கிற ஆவணங்களை வச்சு அல்லது அவங்ககிட்ட இருக்கிற உத்தரவுகளை வச்சு இது நீதிமன்றத்தில் தீர்மானிக்கப்பட்டிருந்தால் மகிழ்ச்சி. அவசரமாக 3 நாளுக்குள்ளே இவ்வளவு டிபார்ட்மெண்ட் உடனே கையெழுத்து போட்டு கிளியர் பண்ணி அவங்களுக்கு உடனே பட்டா கொடுத்துருக்கிறது அப்படிங்கிறது அந்த நடந்த முறையில் எங்களுக்கு வந்து அவங்களுக்கு பட்டா கொடுக்கறதுல எங்களுக்கு எந்த விதமான எதிர்ப்பும் கிடையாது. அதை நயினார் நாகேந்திரனும் தெளிவுபடுத்திட்டார். இந்த விஷயம் பிஜேபியில் இருக்கக்கூடிய ஐயா கார்வேந்தன் அவர்கள், அவர் ஒரு நீண்ட காலமாக பொது வாழ்க்கையில் இருப்பவர், நாடாளுமன்ற உறுப்பினர், அவரும் இந்த விஷயத்தில் தெளிவுபடுத்தியிருக்கார். அவர் தெளிவுபடுத்தின அதே அறிக்கையை தான் அண்ணாமலை அவர்களும் அங்கே பேசியிருக்கிறார். இதில் வந்து இவங்களுக்கும் அவங்களுக்கும் கருத்து வேறுபாடு அப்படிங்கிறதுக்கெல்லாம் இல்லை. கோவில் நிலங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். சரி, இப்போ இந்த பக்கம் ஒன்று, பசுக்கள் அதை வெட்ட கொண்டு போனாங்க, அது இஸ்லாமியர்கள் சாப்பிட்றாங்க அப்படின்னு இன்னொரு இஷ்யூ உருவாகிருக்கு சார். இந்த விஷயத்தை நான் கொஞ்சம் விவரமாக சொல்ல விரும்புகிறேன். ஒவ்வொரு பக்ரீத் பண்டிகையின் பொழுதும் கூட்டு குர்பானி கொடுக்குறாங்க. அது அவங்க மத அடிப்படையில் அவங்களுடைய வழிபாட்டை நாங்கள் மதிக்கிறோம். புரியுதுங்களா? பக்ரீத் என்று சொன்னாலே பக்ரீனா ஆடு, ஈத்துனா பண்டிகை. அவங்க வந்து ஆடுகளை பலியிட்டு பண்ணணும். ஓகே, மாட்டுக்கறி சாப்பிட்றாங்களா, சாப்பிட்டும். இந்த உணவு விஷயம் சம்மந்தப்பட்டது அல்ல இது. ஆனால் பொது இடங்களிலே வைத்து மாடுகளை வெட்டுவது, பொது இடங்களிலே இத்தகைய காரியங்களை செய்வது, இதை வந்து கடந்த 3-4 வருடங்களாக நாங்கள் எதிர்த்து வருகிறோம், புகார் செய்து வருகிறோம். இப்போ ஒட்டகங்களை கொண்டு வந்து வெட்ட வந்தாங்க, நாங்கள் போய் புகார் செய்தோம். அது வந்து மறுபடியும் அந்த ஒட்டகங்களை வந்து கைப்பற்றி திருப்பி அனுப்புனாங்க. இந்த விஷயங்கள் இருந்துக்கிட்டே இருக்குது. கடந்த ஆண்டு நாங்கள் வந்து நீதிமன்றத்தில் இதை மூவ் பண்ணோம். எங்களுடைய இளைஞரணி பொறுப்பாளர் திரு சூர்யா இங்கே சென்னை உயர் நீதிமன்றத்தில்
மூவ் பண்ண உடனே அவர் பொது இடங்களில் மாடு வெட்டுவதற்கு தடை உத்தரவு தமிழகம் முழுக்க இல்லை நாடு முழுக்க பொருந்தும்னு அவர் வந்து தடை உத்தரவு போட்டார். அந்த தடை உத்தரவை வந்து என்ன நினச்சிட்டாங்கன்னா, ஏதோ பக்ரீத் கொண்டாடுறதுக்கு நாங்கள் தடை உத்தரவு வாங்கிட்ட மாதிரியான ஒரு பிரச்சாரத்தை அவர்கள் நிறைய செஞ்சிட்டாங்க. அந்த தடை உத்தரவுக்கு எதிராக தமிழக அரசு மேல்முறையீடு செய்தது. இஸ்லாமிய மத அடிப்படைவாத அமைப்புகள், குறிப்பாக அவர்களோடு தோளோடு தோள் நின்று பணியாற்றுகின்ற கம்யூனிஸ்டுகளும் திராவிட கழகத்தை சார்ந்தவர்களும் தொடர்ந்து இந்த மாதிரி ஏதோ இஸ்லாமியர்களுக்கு எதிராக இவங்க வந்து தடை உத்தரவு வாங்கிட்டாங்க, பக்ரீத்தை கொண்டாட முடியல, சட்டசபையிலெல்லாம் ஒரு நெருக்கடியை உருவாக்கி, குறிப்பாக ஜவாஹிருல்லா அவர்கள், உங்களுக்கு தெரியும் ஜவாஹிருல்லாவுடைய தண்டனை 3 நீதிமன்றங்களையும் கீழ் நீதிமன்றத்திலையும் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு. குண்டுவெடிப்பு கைதிகளுக்காக மோசடியாக நிதி திரட்டிய வழக்கில் அவர் தண்டிக்கப்பட்டிருக்கிறார். இப்பவும் தண்டனை உறுதியாயிருக்குது. ஓராண்டு காலம் அவருக்கு அவர் ஜெயிலுக்கு போகல. ஆனால் வழக்கு போட்டு இந்த தடை உத்தரவை வாங்கியதற்காக எங்கள் கட்சியினுடைய நிர்வாகி சூர்யா அவர்களுக்கு கொலை மிரட்டல் விடுத்ததோடு மட்டுமல்ல, அவரை வந்து ஒரு வழக்கு போட்டு அவரை வந்து ஹேண்ட்கப் போட்டு கொண்டு போய் நீதிமன்றத்தில் அவருக்கு ஒரு தண்டனை கிடச்சிருக்குது. அவர் அப்பீலுக்கு போயிருக்கிறாரு. சஸ்பென்ஷன் ஆஃப் சென்டென்ஸ் அது வந்து நிலுவையில் இருக்குது. அப்படி இருக்கும்போதே வந்து அவரை கைது பண்ணி, ஏன்னா இவரை கைது பண்ணால் தான் முஸ்லீம்கள் திருப்தி அடைவாங்க. அது மட்டுமல்ல, உடனடியாக உச்சநீதிமன்றத்தில் நாங்கள் ஹேபியஸ் கார்பஸ் போட்டிருந்தோம். தமிழக அரசு உடனடியாக உச்சநீதிமன்றத்துக்கு சென்று இப்போ வந்து அதுக்கு ஒரு தற்காலிக தடை வாங்கியிருக்காங்க. ஆனால் வழக்கில் நாங்கள் தான் ஜெயிப்போம். இந்த விஷயம் இப்படி இருக்கும்போது இதே நேரத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா, சென்னையில் ஒரு பகுதியில் இந்த எஸ்பிசிஏன்னு சொல்லுவாங்க இல்லையா, மிருகவதை தடுப்பு துறை, அதுக்கு வந்து எஸ்பிசிஏன்னா ஜீவகாருண்ய சங்கம்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு போலீஸ் பவர் இருக்குது. சட்டப்படி என்னங்க, கன்றுகளை வதை செய்யக்கூடாது, கசாப்பு செய்யக்கூடாது, சட்டப்படி அது தண்டனை, புரியுதுங்களா? அப்படியே மாடுகளை நீங்கள் வதை செய்தாலும் நீங்கள் என்ன ஸ்லாட்டர் ஹவுஸில் வச்சு தான் வதை பண்ணணும். ஒரு ஆள் ஒரு கசாப்பு கடை நடத்திட்டு இருக்கிறாரு, அவர் ஒரு லாரியில் இளங்கன்றுகள் ஒரு 10க்கும் மேற்பட்ட இளங்கன்றுகளை கொண்டு வர்றாங்க. அதை கொண்டு வரும்போது அதை பார்த்து ஒரு சமூக ஆர்வலர், விலங்கு நல ஆர்வலர் ஒரு புகார் கொடுக்குறாரு. அந்த புகாரை எஸ்பிசிஎம் ஏற்றுக்குது, காவல்துறையும் ஏற்றுக்குது. அந்த குற்றம் இந்த இடத்துல நடக்குது, உடனடியாக அந்த கன்றுகளை கைப்பற்றி அதை வந்து கோசாலையில் ஒப்படைக்கணும். அதுக்காக காவல்துறை போகுது. அவங்களுக்கு அந்த இடம் தெரியாது. அதனால் பாரத் இந்து முன்னணி நிர்வாகியை கூட கூட்டிகிட்டு போகிறாங்க. போன உடனே அந்த கசாப்பு கடைக்காரர், அது அவருடைய பிரச்சனை, அவர் செய்யக்கூடிய குற்றம். இதுக்கும் ஜமாத்துக்கு என்ன சம்மந்தம்? அவர் உடனே மாடு வெட்டுறது, மாட்டுக்கறி, என்னுடைய வியாபாரத்தை தடுக்க வர்றாங்க, நாங்கள் மாட்டுக்கறி சாப்பிட்டா உனக்கு என்ன, நான் ஜமாத்தில் பேசிக்கிறேன். உடனே ஜமாத்துக்கு ஃபோன் பண்ணி உடனே அங்கே ஒரு மிகப்பெரிய க்ரௌடை ஏற்பாடு பண்ணி அவங்க வந்து இந்த அடையாளம் காட்டிட்டு திரும்பி வரக்கூடிய இவரை, காவல்துறையோட அழைத்து செல்லப்பட்ட இவரை வந்து மிரட்டுறாங்க, அடிக்க வர்றாங்க, வாகனத்தை சேதப்படுத்த முயற்சிக்கிறாங்க, கெட்ட கெட்ட வார்த்தையில் பேசுகிறாங்க. போலீஸார் இவரை பாதுகாப்பாக திருப்பி கொண்டு வர வேண்டும் என்று முயற்சிக்கிறார்கள். போலீஸாரையும் தள்ளுமுள்ளு தாக்குதலில் ஈடுபடுறாங்க. இதையெல்லாம் மறைச்சிட்டு இன்றைக்கு சன் டிவி, கலைஞர் டிவி, கம்யூனிஸ்ட் கட்சி, திராவிடர் கழகம், இஸ்லாமிய அமைப்புகள் ஏதோ அங்கே வந்து அவங்க வந்து இஸ்லாமியர்கள் வந்து மாட்டுக்கறி தின்பதை நாங்கள்லாம் போய் தடுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியான, அங்கே நடந்தது மத பிரச்சனை அல்ல, அது முழுக்க முழுக்க ஒரு குற்றம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, அது தனிநபர் சம்மந்தப்பட்ட பிரச்சனை. அதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, உடனே இந்த கம்யூனிஸ்ட்கார ஐடியா கொடுக்குறான், பொட்டு வச்சுட்டு ஒரு பொம்பளை கொண்டு வந்து பேச வைக்கிறான். தமிழ்நாடு முழுக்க ஒரு பதட்டத்தை ஏற்படுத்துகிறாங்க. விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்டுகள், இஸ்லாமிய மத அடிப்படைவாதிகளோட. எத்தனை முஸ்லீம் மாட்டுக்கறி திங்க போகிறான்? மாட்டுக்கறி திங்கணுங்கிறது என்ன அவங்களுக்கு சடங்கா? எத்தனையோ இடத்துல நீ எல்லாம் பிரியாணி பண்ணிட்டு இருக்கிற, யார் நாங்கள் வந்து தடுத்தோமா? இளம் கன்றுகளை நீ வந்து உன்னுடைய வியாபாரத்துக்கு பயன்படுத்துகிற, இது தப்புது. மனசாட்சி வேண்டாம் உனக்கு? இதை எதுக்காக மத பிரச்சனையாக மாத்திர? இதுக்கு காவல்துறை பயப்படுது. தாவேக அரசாங்கத்தில் சிறுபான்மை அமைச்சர்னு ஒரு அமைச்சர் வச்சிருக்கிறார், நலத்துறை, சிறுபான்மை நலத்துறை அமைச்சர். தாவேக அரசு அவங்களுடைய அந்த விஷயங்கள் எல்லாம் உடனடியாக காது கொடுத்து கேட்குது. திமுகவில் இருக்கக்கூடிய திமுகவினுடைய ஊடகங்கள் இதை பெருசுபடுத்துது. இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க ஒரு பதட்டத்தை உருவாக்கியிருக்கிறாங்க. அப்பாவி இஸ்லாமியர்களும் இதில் ஏமாந்து போகிறாங்க. இப்போ நீங்கள் இஸ்லாமிய சிறைவாசிகளை விடுதலை செய்கிறதுக்கான முயற்சி எடுப்போம்னு சார், இஸ்லாமிய சிறைவாசின்னா யாருங்க? தப்பு பண்ணவன், குண்டு வச்சவன், பயங்கரவாதி. அவனுக்கு எதுக்கு இஸ்லாமிய சிறைவாசின்னு நீங்கள் அவங்களுக்கு இஸ்லாமிய அடையாளத்தை கொடுக்குறீங்க? கோவையில் குண்டு வைத்து மருத்துவமனையில் குண்டு வச்சாங்க, மக்களை கொன்றவர்கள், குற்றம் நிரூபிக்கப்பட்டு கீழ் நீதிமன்றம், மேல் நீதிமன்றம், அங்கே உச்ச நீதிமன்றம் வரை குற்றம் நிரூபிக்கப்பட்டு அவங்க ஆயுள் தண்டனையில் இருக்கிறாங்க.
அந்த ஒரு குற்றத்தில் மட்டும் சம்மந்தப்பட்டவங்க அல்ல. அதுக்கு முன்னாடி வீரகணேஷ் கொலை, RSS அலுவலக குண்டுவெடிப்பு, இத்தனை குற்றங்கள்ல தண்டனை பெற்றவர்கள் அவங்கள வந்து அவங்க இஸ்லாமியர்கள்ங்கிற காரணத்துக்காக விடுதலை செய்யணும்னா இது என்ன அர்த்தம்? அது இது பயங்கரவாதத்தை ஊக்குவிப்பதாக ஆகிவிடும். அந்த முடிவை அவங்க வந்து இந்த அரசாங்கம் எடுக்கணும்னு தொடர்ந்து விடுதலை சிறுத்தைகள், குறிப்பாக வன்னியரசு அவர்கள், இந்த அரசு அமைஞ்ச உடனேயே விடுதலை சிறுத்தைகள் இந்த அரசிலே பங்கெடுத்து கொண்டது. அவர் பங்கெடுத்து கொண்டு அமைச்சரான உடனே அவர் போய் என்ன பண்ணுறாரு, அவர் நிர்மல்குமார் அவர்கிட்ட போய் இந்த விஷயத்தை வலியுறுத்துறாரு. நேற்று கூட இது வந்து வன்மையாக கண்டிக்கத்தக்கது. நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள், அவர் வந்து ஒரு நல்லாட்சி கொடுப்பதற்கு, பிரிவினைவாதம் மற்றும் பயங்கரவாதத்திற்கு ஒரு எதிரான சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கின்ற ஒரு ஆட்சியை கொடுப்பதற்கு முயற்சிக்கிறார். ஆனால் விடுதலை சிறுத்தைகளுக்கு ஒரு ஹிடன் அஜெண்டா இருக்கிறது, கம்யூனிஸ்டுகளுக்கு ஒரு ஹிடன் அஜெண்டா இருக்கிறது. இவங்கெல்லாம் நேற்று வரைக்கும் திமுகவோடு இருந்தவங்க, இருந்து இந்த வேலையில் செஞ்சுட்டு இருந்தவங்க. கம்யூனிஸ்டுகள், வைகோ, விடுதலை சிறுத்தை, இவங்கெல்லாம் வந்து இன்னைக்கு இந்த ஜோசப் விஜய் அரசாங்கத்தை பயன்படுத்தி அவங்களுடைய மறைமுக செயல் திட்டமான இந்த திட்டத்தை எல்லாம் நிறைவேற்றிக்கிறதுக்கு பார்க்குறாங்க. சில விஷயங்களை முயற்சித்தாங்க, அதுக்கப்புறம் பின்வாங்கினாங்க. சிறுபான்மை நலத்துறை அமைச்சராக இருந்தவர் என்ன சொன்னார்னா, அவர் வந்து என்ன சொன்னார், நாங்கள் வந்து ஒரு தவறான வார்த்தையை விட்டார், சனாதனத்தை ஒழிப்போம்னு. அதுக்கப்புறம் வாபஸ் வாங்கிட்டார் இல்லைங்களா? அதே மாதிரி நம்முடைய மாண்புமிகு சபாநாயகர், அவர் வந்து ஒரு சீனியர் பொலிட்டீஷியன், எம்ஜிஆர் காலத்திலிருந்து எம்எல்ஏவாக இருக்கிறவர். அவர் ஒரு மதபோதகராகவும் இருந்தார். தன்னை வெளிப்படையாக அவர் ஒரு கிறிஸ்தவர்னு அவர் வந்து ரொம்ப பெருமையாக சொல்லிக்கிறார். அதெல்லாம் நல்லது. அதை சட்டசபையில் ஏன் எப்போ பார்த்தாலும் பைபிள் வாசகங்களை மேற்கோள் காட்டுவது, கிறிஸ்துவ அமைப்புகள் நடத்தக்கூடிய விழாக்களிலே பங்கெடுத்து கொண்டு, அவருக்கும் வன்னியரசுக்கும் ஒரு பாராட்டு விழா கிறிஸ்துவ அமைப்புகள் நடத்துவது, அதில் போய் சனாதனத்தை ஒழிப்போன்னு பேசுறது. இப்போ என்னங்கிறாங்கன்னா சீரணி அரங்கம் இருக்கிறது, அந்த சீரணி அரங்கத்தை பற்றி என்ன சொல்கிறாங்க, அம்மா காலத்தில் அது அகற்றப்பட்டது. சீரணி அரங்கத்தில் நாங்கள்லாம் மத போதகர்கள் கூட்டம் நடத்துவோம், மத பிரச்சார கூட்டங்கள் நடத்துவோம், பல வெளிநாட்டுக்காரங்கள்லாம் வந்து சந்தித்து மதம் மாறுவாங்க, இயேசுவின் செய்தியை ஏற்றுக்குவாங்க. சீரணி அரங்கம் அதுக்காக வச்சுருந்தோம். அது திலகர் கட்டம், அது திலகர் திடல். அங்கே இந்த மாதிரி மத பிரச்சனை வரக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் அந்த சீரணி அரங்கத்தையே மாற்றி அமைச்சாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்க, வர ஆகஸ்ட் மாதத்தில் மத போதகர் மாநாடு, அதில் தாவேக்கா எம்எல்ஏக்கள் என்ன சொல்கிறார் ஜோசப் விஜய், அவர் வந்து நான் மதசார்பற்ற ஆள், நான் எந்த மத விழாக்கள், இன்னும் சொல்லப்போனால் என்ன இப்போ அவங்க வந்து ரொம்ப தீவிரமாக சொன்னாங்க, சாதி மத அடையாளங்களை எல்லாம் வந்து நீங்கள் வெளியே காட்டக்கூடாது. இது என்ன அநியாயமாக இருக்குது? இதெல்லாம் அவர் ஜோசப் விஜய் அவருடைய நாலேஜுக்கு போகுதா? இந்த அதிகாரிகள் இவங்கெல்லாம் இதை சுட்டி காட்டணும். தொடர்ந்து இந்த மாதிரியான சக்திகள், இப்போ திமுக முன்னாள் எம்பிக்கள்லாம் ஒரு முதலமைச்சர் அவருக்குன்னு ஒரு மத நம்பிக்கை இருக்கும், நல்லது. அந்த நம்பிக்கை அடையாளங்களை வைக்கிறதோ அந்த புகைப்படங்களை வச்சுக்கிறதோ அதில் என்ன தப்பு இருக்கு? ஒரு தப்பு இல்லையே. நீங்கள் ஈவேரா படத்தை முன்னாடி வச்சுக்கிறாங்க. யாருங்க? திமுக அமைச்சராக இருந்தபோது ஈவேரா படம், கலைஞர் படம், அவங்க ஏடிஎம் கேட்குறாங்கன்னா ஜெயலலிதா படத்தை முன்னாடி வச்சுக்குவாங்க. அது மாதிரி அவர் வந்து அரசு அலுவலகத்தில் ஜோசப் விஜய் அவர்கள் போட்டு வச்சுட்டு வர்றாரு இல்லையா? எதம்மா அதே மாதிரி அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு சிலுவை போட்டுக்கிறாரு. அதை பற்றியெல்லாம் நாங்கள் ஒன்றும் எந்த ஆட்சேபனையும் பண்ணலையே. ஆனால் இப்போது திமுகலேருந்தே விமர்சனம் பண்ணுறாங்களே. அது திமுககாரங்க வந்து நேரத்துக்கு தகுந்தபடி பேசக்கூடியவங்க தானே. இந்த திமுக தானுங்க இப்போ இந்த இன்னும் திமுக தலைமை இன்னும் ஒரு கொள்கை முடிவு எடுக்கலை. மத்திய அரசாங்கத்தோடு மோதல் போக்கை கடைபிடிப்பதா? திமுக என்ன மோதல் போக்கை கடைபிடிச்சதோ அதே தான் இன்னைக்கு தாவேக்காவும் தொடர்ந்து கொண்டு இருக்கிறது. அதெல்லாம் திமுக கொள்கை, அதை ஏன் தாவேக்கா பின்பற்றணும்? திமுக கொள்கை என்ன? பிஎம் ஸ்ரீ கல்விக்கூடங்கள் வேண்டாம், நவோதயா கல்விக்கூடங்கள் வேண்டாம், அதான திராவிட மாடல். காங்கிரஸ்காரங்க அப்படி இல்லை. அவங்க கேரளாவில் சதீசன் ரொம்ப அழகாக சொல்கிறாரு, எங்களுக்கு நவோதயா பள்ளிக்கூடங்கள் வேணும், நாங்கள் நடத்துகிறோம். அவங்க அக்செப்ட் பண்ணிட்டாங்க, ஆல்ரெடி அக்செப்ட் பண்ணிட்டாங்க. போன கவர்மெண்ட்டே, கம்யூனிஸ்ட் கவர்மெண்ட்டே இல்லை 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 இப்போ பிஎம் ஸ்ரீ இவங்க தான் அக்செப்ட் பண்ணாங்க. நவோதயாவை கம்யூனிஸ்ட் கவர்மெண்ட்டே அப்போ நவோதயா 86 ராஜீவ்காந்தி காலத்தில் ஆரம்பித்தது. மத்திய அரசாங்கத்தோடு ஒத்து போகணும்னு ஜோசப் விஜய் நினைக்கிறாரு. அதாவது சுமூகமாக இருக்கணும் உறவுகள், கொள்கையில் ஒத்து போகணுங்கிற விஷயம்லாம் வேண்டியதில்லை. ஆனால் திமுக வந்துங்க இப்போ அவங்களுக்கு காங்கிரஸ் ஒரு மிகப்பெரிய துரோகத்தை செய்து விட்டார்கள். ஏன்னா இங்கிருந்து ஜெயிச்சுட்டு அங்கே போயிட்டாங்க. இப்போ நாடாளுமன்றத்திலே தனித்தனி சீட்டாக உட்காந்துக்குவோம். கனிமொழி அம்மா சொல்லிட்டாங்க, நாங்கள் அவங்க கூட உட்கார மாட்டோம். டீலிமிட்டேஷன் வருது. அந்த டீலிமிட்டேஷன் வரும்போது நாங்கள் டீலிமிட்டேஷனை எதிர்க்கிறோம். ஆனால் எடப்பாடி ஐயா மிக தெளிவாக சொன்னார், டீலிமிட்டேஷன் மூலமாக 39 வந்து 59 போகுது.
10% விகிதாச்சார அடிப்படையில் நாடு முழுக்க இருக்கக்கூடிய எந்த மாநில மக்களும் அல்லது எந்த பகுதியும் பாதிக்கப்படாதபடி இவங்க திமுக என்ன ஒரு பொய் பிரச்சாரத்தை பண்ணாங்கன்னா, சவுத் இந்தியா புறக்கணிக்கப்படும், தமிழ்நாட்டுக்கு தொகுதிகள் குறைஞ்சிரும், தொகுதி மறுவரையறை கூடாது. இது அவங்க கொள்கை முடிவு. இப்போ காங்கிரஸும் அதை எதிர்க்கிறாங்க. ஏன்னா காங்கிரஸ்காரனுக்கு ஒன்றும் பிஜேபி என்ன பண்ணாலும் எதிர்க்க வேண்டியது தானே அவங்க வேலை. அவங்க நாடு முழுக்க இப்போ நரேந்திர மோடியினுடைய இப்போ புதிதாக நம்ம அமைந்திருக்கக்கூடிய இந்த 3வது முறை வந்த அரசு புதிய நாடாளுமன்ற கட்டிடத்தை கட்டும்போது அதில் 800க்கும் மேற்பட்ட இருக்கைகளோட நல்ல வசதியோட பண்ணியிருக்கிறாங்க. அப்போது இவங்க தொகுதிகள் மக்கள் தொகை அதிகரிக்குது, நாட்டுக்கு மக்களுடைய கருத்துக்கள் நாடாளுமன்றத்தில் ஒலிக்கணும், மக்களுக்கான பிரதிநிதித்துவம் கொடுக்கணும், எல்லா பகுதிக்கும் அந்த பிரதிநிதித்துவம் கிடைக்கணும். அதனால தொகுதிகளை அதிகரிக்கிறாங்க, மறுவரையறை செய்கிறாங்க. இது ஒரு வளருகின்ற நாடு செய்ய வேண்டிய வேலை. அந்த வேலையை இந்த நாடு வளரக்கூடாதுங்கிறதுல கம்யூனிஸ்ட்கார தெளிவாக இருப்பான். எப்பவுமே கம்யூனிஸ்ட்டுகள் இந்த தேச விரோத சக்திகள் எதிர்ப்பாங்க. அது திமுகவும் முன்னாடியில் நிற்கும். பாருங்க, இப்போ திமுகவுக்கு தேவையா நான் கேட்குறேன். வாங்சுக் அவருக்கும் திமுகவுக்கு என்ன சம்பந்தம்? அவங்க கரப்பாம்பூச்சி கட்சி. அவர் சீனா இந்த நாட்டில் படை வந்ததுன்னா நான் அந்த சீனா படையை வரவேற்பேன், ரெட் கார்பெட் விரிப்பேங்கிற ஒரு வாங்சுக். இந்த வாங்சுக்கு இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் அறிவாளி, அவர் கல்வியாளர், அவர் சமூக ஆர்வலர், என்னென்னமோ அப்படியே பேரெல்லாம் கொடுக்குறாங்க. அந்த வாங்சுக்கு போய் ஆராசா சந்திச்சு ஆதரவு கொடுக்குறாரு. அதே வேலையை தான் தாவேக்காவும் சொல்லுது. நாங்களும் டீலிமிட்டேஷனை எதிர்க்கிறோம், நாங்களும் ஒரே நாடு ஒரே தேர்தலை எதிர்க்கிறோம். அப்போ திருமாவளவன் என்ன சொல்கிறாருன்னா, அகில இந்திய அளவில் நீங்கள் இங்கே வேணா திமுகவும் தாவேக்காவும் தனித்தனியாக இருங்க. திருமாவளவனுடைய திட்டம் என்ன? நீங்கள் ஆனால் பிஜேபி எதிர்க்கிறதுல எல்லாரும் நாங்கள் ஒன்றா இருங்கிறாங்க. இது எப்படிங்க? அது என்ன நடக்க போகுது இந்த கூட்டத்தொடரில் தான் தெரியும். கூட்டத்தொடரில் கிளியர் ஆயிரும். எப்படி திமுக என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த மாதிரி நேரங்களில் அவங்க டக்குன்னு வெளிநடப்பு பண்ணி வெளியே வந்துடுவாங்க. புரியுதுங்களா? அவ்வளோதான் பண்ணுவாங்க, வேற என்ன பண்ண முடியும்? ஸ்டாலின் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த நக்சல், விடுதலை சிறுத்தை, இந்த தேச விரோத கரப்பாம்பூச்சி, இந்த அமைப்புகள், இந்த ஆம் ஆத்மி, இந்த குரூப்புக்கிட்ட இருந்து வெளியே வரணும். இந்த வாங்சுக்கு, புரியுதுங்களா? பிரகாஷ்ராஜ், நடிகர் பிரகாஷ்ராஜ், இந்த நடிகர் பிரகாஷ்ராஜ் எங்கே இருக்கிறாரு? காணும். இப்போ 4 இடத்துல திருட்டு ஓட்டு வச்சுக்கிட்டு நீ எவ்வளோ விஷயம் பேசுகிற. மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் தப்பு, மோடி தப்பு. இவங்க எல்லாருமே இந்திய வெறுப்பாளர்கள். இந்த இந்திய வெறுப்பாளர்களை ஒருங்கிணைக்கிற பணியை என்னைக்குமே டிஎம்கே செஞ்சுக்கிட்டே இருந்தது. இப்போவும் இந்த கன்றுக்குட்டி விஷயத்தில் திமுகவுடைய தொலைக்காட்சி தான் திரும்ப திரும்ப அதை பண்ணிட்டே இருக்கு. சன் டிவி தான் பண்ணுச்சு. நாடு முழுக்க ஜோசப் விஜய் அரசாங்கத்துக்கு எதிராக நீங்கள் கேட்குறீங்களே, இப்போ என்ன கோயில் சொத்து மேலே திமுக அக்கறை? எங்கள் ஆள் அனிதா ராதாகிருஷ்ணன் இருக்கிறார் பார்த்தீங்களா, அவர் காலத்தில் தாண்டா, திமுக ஆட்சி காலத்தில் தாண்டா சண்முக விலாசத்தை பூட்டுனீங்க. இப்போ நான் அந்த பூட்டை திறக்கலன்னா 5000 பேரோட முருக பக்தர்களோட நான் உண்ணாவிரதம் இருப்பேங்கிறார். என்னப்பா திடீர்னு உங்களுக்கு கோயில் மேலே அக்கறை? உங்க ஆட்சி காலத்தில் தானப்பா பழனியில் அந்த கோயில் சொத்து மீட்கப்பட்டது. அந்த சொத்தை தனியாக பத்திரப்பதிவு பண்ணுறதுக்கு நீங்கள் தானே முயற்சி பண்ணீங்க. இந்த கரூர், இந்த நில விவகாரத்தில் நீங்கள் தானே அதை ஜீரோவில் கொண்டு சேர்த்துனீங்க. இப்போ திடீர்னு திமுக ஹிந்து, நாங்கள் முருக பக்தர்களுக்கு நாங்கள் ஆதரவாக நிற்போன்னெல்லாம் பேசுகிறாங்களே. திமுக ஆட்சியில் மேல்முறையீடு போகிறேன்னா ஜஸ்டிஸ் ஜிஆர் சுவாமிநாதன் கொடுத்த தீர்ப்புக்கு எதிராக அவங்க மேல்முறையீடு பண்ணாங்க. 144 தடை உத்தரவு போட்டு அந்த ரெண்டு பெஞ்ச் இருக்கு இல்லைங்களா, அவங்களும் அந்த தீர்ப்பை உறுதிப்படுத்திட்டாங்க. சுப்ரீம் கோர்ட்டு போக முடியல. இப்போ இந்த தாவேக்கா ஆட்சி சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகுது. திமுக செய்கிற வேலையை தான் தாவேக்கா ஆட்சி செய்யுது. ஜோசப் விஜய் இன்னும் ஆய்வு பண்ணணும். உண்மையாக சார், இன்னும் நிறைய விஷயம் இருக்குது. அதுவும் குறிப்பாக இன்னும் இந்த பாராளுமன்ற கூட்டத்தொடருக்கு பிறகு கொஞ்சம் தேசிய அரசியலே ஒரு பெரிய மாற்றம் வரும். நிச்சயமாக வருங்க சார். பார்லிமெண்ட் கூட்டத்தொடரில் தேசிய அரசியலில் மாற்றம் வரட்டும், நம்ம வரவேற்கிறோம். அரசியல் ரீதியாக நீங்கள் நரேந்திர மோடியை எதிர்த்து வேலை செய்யுங்க, பிஜேபி எதிர்த்து வேலை செய்யுங்க. ஏன் சார் இந்த தேசத்தினுடைய ஆன்மா ஹிந்து, அதை ஏன் நீ எதிர்க்கிற? இந்த ஹிந்துக்களுக்கு எதிராக பிரிவினைவாத பயங்கரவாதத்தை ஏன் நீ வளர்த்து விடுற? அதுக்கு ஏன் நீ ஆதரிக்கிற? நிச்சயமா சார், இந்த பாட்டு தான் ரொம்ப முக்கியமாக இருக்குது. அதில் இன்னும் தமிழ்நாட்டில் என்ன அரசியலுங்க? பிஜேபி எதிர்ப்பு தானே. தாவேக்காவுக்கும் பிஜேபி கொள்கை எதிரி, திமுகவுக்கும் பிஜேபி கொள்கை எதிரி, மதிமுகவுக்கும் பிஜேபி கொள்கை எதிரி, விடுதலை சிறுத்தைக்கும் பிஜேபிக்கு கொள்கை எதிரி, காங்கிரஸுக்கும் பிஜேபிக்கு கொள்கை எதிரி. இங்க பிஜேபி எதிர்ப்பவர். இந்த 2 போலரைசேஷன் தான் வரட்டும். பிஜேபி கால் ஊன விட மாட்டோம். எல்லாரும் எதான சொல்றீங்க? திருமாவளவன் மிகப்பெரிய தியாகம் பண்றாரு. பிஜேபி உள்ள வரக்கூடாது, அதனால நாங்க தாவாக்காக்கு போயிட்டோம். பிஜேபி உள்ள வரக்கூடாது, அதனால கம்யூனிஸ்டுகள் தாவாக்காக்கு போயிட்டாங்க இல்லையா? அப்போ இங்கே பிஜேபி வெர்சஸ் தாவேக்காங்கிறது வரணும்.
நரேந்திர மோடியினுடைய நல்லாட்சி நிச்சயமா தமிழகத்தில் உருவாகும். நன்றி அர்ஜுன் சம்பத் சார், நிறைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருக்கீங்க. நேயர்களே, மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் நம்ம சந்திக்கலாம். நன்றி.